எடுத்துகிட்டு வர்றாங்க. பாப்புலேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து 4.5 மில்லியன் சிங்கப்பூரியன் பாப்புலேஷன், 5.5 மில்லியன் ஆக்கியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸில் 6.5 மில்லியன் ஆக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு காரணம் வந்து அங்கே ஹியூமன் தான் ரிசோர்ஸ், ஹியூமன் அந்த மனிதர்கள் தான் ஒன்லி ரிசோர்ஸ் இன் சிங்கப்பூர். அதுக்காக கவர்மெண்ட், சிங்கப்பூர் கவர்மெண்ட் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று என்ன பண்ணுறாங்க ஆரம்பித்து எவ்ரி கம்பெனிஸ்லேருந்தும் ஒரு 0.25% ஆஃப் த பேசிக் சேலரியை வந்து அங்கே எல்லாம் கம்பல்சரி இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு கொடுக்கணும். அந்த ஃபண்டுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் யாரெல்லாம் சிங்கப்பூர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் படிக்க போகணுமோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நீ போய் படி, நான் 95% சப்சிடி தர்றேன், 90% சப்சிடி தர்றேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், யூ கீப் அப்கிரேட் யுவர் செல்ஃப், பிகம் எ ஸ்கில்டு பீப்புள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ், இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டா மோர் தென் 90% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் இந்த இன்ஃபார்மல் செக்டர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா முக்கியமாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் இந்த ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸ்லேருந்து அன்ஸ்கில்டு பீப்புளாக போய் லேபராக போய் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய மக்களை தான் இருக்காங்களே ஒழிய, அதுலேருந்து நான் வந்து பயிற்சி பெற்று வர்றாங்களே ஒழிய யாரும் படிச்சுட்டு ஒரு ஸ்கில்டாக போயிட்டு நான் வந்து ஒரு கார்பெண்டர், ஒரு வெல்டர் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஸ்கில்டாக போய் யாருமே சேர்றது கிடையாது. எல்லாம் இன்ஃபார்மலாக போயிட்டு தான் என்ன பண்ணுறாங்க இப்போ ஒர்க் ஃபோர்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ 1.3 பில்லியன் மக்கள்கிட்ட மோர் தென் 500 மில்லியன் பீப்புளுக்கு மேலே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறனால எல்லாரும் நம்ம ஸ்கில்டு பீப்புளாக மாற்றினா என்ன பண்ண முடியும், வி கேன் யூஸ் திஸ் கெப்பாசிட்டி, இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி எல்லாம் மாற்றும் போது த ஃபியூச்சர் எக்கனாமி இஸ் கோயிங் டு பி பெட்டர் அப்படிங்கிறக்கா பாலிசிலாம் ரிஃபார்ம் பண்ணி வேர்ல்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கன்செஷன் கேட்டிருக்காங்க. தே ஹவ் கண்டக்டட் சர்வே இன் இந்தியா அண்ட் தே ஆர் சப்போர்ட்டிங் அரௌண்ட் $250 மில்லியன் to skill the people in India. அப்போ என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 ITIs இருக்குது. அதாவது கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ITIs வந்து 2000 ITIs இருக்குது, ஒரு 4000 ப்ரைவேட் ITIs இருக்குது. ஆல் டுகெதர் ஒரு 6000 ITIs ஆல் ஓவர் த இந்தியாவில் இருக்குது. இதில் ஒரு 400 ITIs வந்து ஒரு மாடலிங்காக பண்ண போகிறாங்க. எப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அப்படின்னா எப்படி ஸ்கில் பண்ணுறது, அங்கேருந்து வரும்போது குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்து அவங்களெல்லாம் ஸ்கில் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து மக்களை வந்து எல்லாம் ஸ்கில் பீப்புளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து they formed the National Skills Development Corporation அப்படின்னு சொல்லி ஒரு கார்பரேஷன் அண்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டைரக்டர் கீழே they formed the National Skills Councilன்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, கார்பரேஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கார்பரேஷன் எப்படின்னா இட்ஸ் அ பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப். 51% வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் 49% கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் சேர்ந்து இந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு அவங்களுடைய மிஷன் வந்து 500 மில்லியன் பீப்புளை வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் வந்து ஸ்கில் பண்ணணும், அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 20 செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, ஹை க்ரோத் செக்டர்ஸ். அதில் இன்னைக்கு உள்ள நிலைமை பார்த்தீங்கன்னா அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கக்கூடிய செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், ரியல் எஸ்டேட் ஏரியாஸ். இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மில்லியன் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு இன் திஸ் பர்டிகுலர் செக்டர். இந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் என்ன ஆக போகுதுன்னு இந்தியாவில் சொல்கிறாங்கன்னா 80 மில்லியன் ஒர்க் ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது ஒன்று. அது தவிர ரிட்டைல்டு, ஆர்கனைஸ்டு ரிட்டைல்னு சொல்கிறோம். ஆர்கனைஸ்டு ரிட்டைல்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸு, ரிட்டைல்ஸு, ஃபுட் கோர்ட். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ராஸில் ஒரு எக்ஸ்பிரஸ் அவென்யூ, ஒரு சிட்டி சென்டரோ, ஒரு ஸ்கை வாக்கு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், இப்படி ஒரு இதெல்லாம் வருது. இப்போ மக்கள் அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமே அங்கே தான் இருக்குது. வெறும் பள்ளியாசில் விட வந்து நம்ம அங்கே போய் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டமாக அங்கே தான் இருக்குது. எக்ஸ்பிரஸ் அவென்யூலையும் சிட்டி ஸ்கொயரில் தான் மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. காரணம் பைசா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பணம் இருக்குது. பீப்புள் ஆர் ரெடி டு பே மோர் ப்ரீமியம் மணி டு கோ அண்ட் பை த ஸ்டஃப். அங்கே போய் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன், ரெடியாக இருக்கேன். அப்போ மோர் ஆர்கனைஸ்டு ரிட்டைல், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பர்சனலைஸ்டு ப்ரொஃபஷனல் ரிட்டைல் ஷாப்ஸ் அதிகமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோமொபைல், சென்னை வந்து இது ஏஷியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஏன்னா எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், இப்போ ரீசெண்டாக மெர்சிடிஸ் பென்ஸ் கூட ஒரு பெரிய ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் தான் போய் அதை இனாகிரேட் பண்ணி வச்சாங்க. நான் வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன், சிஐஓவாக ஒர்க் பண்ணேன் இந்த நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த லிங்க்கை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12,000 பீப்புளுக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமொபைல் சைட், ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் டிவிஷன்ஸ், ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர் ஹவுசிங், அந்த இது சம்மந்தப்பட்ட லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இது கவர்மெண்ட்டை ஆல்ரெடி ஃபோர்காஸ்ட் பண்ணி இந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு டாப் 5ன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு,
அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், தென் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் க்ளோத்திங், ஃபைனலாக வந்து ஃபிஃப்த் ஒன்று வந்து ஆர்கனைஸ்ட் ரீட்டைல். இந்த 5 தான் இப்போ வந்து டாப்பாக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி இதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நிறைய மொத்தம் ஒரு 15 செக்டர்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மக்கள் எனக்கு டைவர்சிஃபை பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மக்களை ஸ்கில் பண்ணி ரெக்யர்மெண்ட் வரும்போது அவர் பீப்புள் மஸ்ட் கோ இன் டு தி ரெஸ்பெக்ட் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் நிறைய ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் நிறைய அதுக்கு கிட்டத்தட்ட இந்த 11th fifth year பிளான்ல 31,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் மட்டும் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் 10 yearsக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 million பீப்புளை ஸ்கில் பண்றதுக்கு. இப்போ எப்படி பண்ண போறாங்க? So they are inviting the international players like our institutes in Singapore or other UK institutes. They are asking us to come and help the government to empower or to improve the standards and qualities of ITIs, the vocational educational training institutes. Also the soft the like academic staff, அவங்களுக்கு train the trainer program நிறைய தேவைப்படுது. அது போக நிறைய வந்து நம்ம மற்ற பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், இங்கே எல்லாம் குவாலிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுடைய அகடமிக்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they are looking for the foreign companies to come and help India. ஸோ அதுக்கு வந்து நிறைய பாலிசி ரீஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. they are giving a lot of subsidy. Also, if you want to start the business, there are a lot of fundings available where you can approach if you have the business proposal that you are concentrating on the ஒரு ரூரல் ஏரியாஸ்ல போய் இந்த மாதிரி மக்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ண போறோம், இல்லை அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு நல்ல பிசினஸ் பிளான் போட்டு கொண்டு போய் நம்ம NSDC ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணோம்னா நமக்கு அதிகமாக தொழில் திறந்து இதை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து இந்தியாவுடைய நிலைமையில இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் பட்ஜெட்ல வந்து ஒரு 75 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு ஃபார்ம் தி தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் சொல்லிட்டு. காரணம் வந்து இன்னைக்கு டே பை டே இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பார்த்தா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேருந்து வர்ற இன்ஜினியர்ஸுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உடைய ஸ்டெட்டிஸ்டிக்ஸ். காரணம் மொத்தம் 550 காலேஜ் கிட்ட சொல்றாங்க, 36லேருந்து 50 காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் இங்கே வெளியே வந்தாலும் அவங்கள வந்து ஒரு 3% பீப்புள் ஆர் ஒன்லி எம்ப்ளாயபிள். ஒரு 10% பீப்புள் என்ன பண்றாங்க, ஐடி கம்பெனிஸ் போய் அவங்கள போய் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, செலெக்ஷன் பண்றாங்க, பட் தே ஆர் நாட் கிவிங் த ஜாப். நம்ம இங்கே எல்லாரும் ராங் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். போய் எல்லாரும் ஒரு 500 பேரை 1000 பேரை இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஒரு விப்ரோவோ ஒரு இன்ஃபோசிஸோ போய் எடுத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே போய் செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தே ஆர் டேக்கிங் them to the training, ஸ்கிரீனிங் பண்றாங்க. நீங்க எக்ஸாம் எழுதி அது அசஸ்மெண்ட் பாஸ் பண்ணி வெளியே வந்தால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. எந்த மாதிரி அசஸ்மெண்ட் நீங்க கிரேட் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வேலையை கொடுத்து ஜூனியர் லெவலோ இல்லைன்னா அட்மின் லெவலோ இதை கொடுத்து தான் அவங்களை வந்து டெவலப் பண்ண போறாங்க. அப்போ என்ன நம்ம வந்து வி ஷுட்